Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இட்டாலியன் டிஷ் ராவியோலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் மாதிரி இருக்கும், பட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கடையில் சாப்பிட்டதோட கண்டிப்பாக ஒரு 2 மடங்காவது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து இன்னும் ஹெல்த்தியாக பண்ண போகிறோன்றதுனால நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் மைதா ஆர் அன்ரிஃபைன்டு ஃப்ளார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரொப்போர்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ நான் செய்கிறது தாராளமாக 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு 2 முட்டை போட்டுக்கலாம். அப்புறம் சால்ட்டு, இந்த மாவுக்கு ஏற்ற அளவுக்கு இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா இதை நீட் பண்ண போகிறோம். ஸோ எக்குக்கு வந்து நம்மளுக்கு சப்ஸ்டியூட் கேட்டோன்னா இந்த ரெசிபிக்கு அப்படி எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எந்த பாஸ்தா செஞ்சாலுமே இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த டோ வச்சு நீங்கள் எந்த டைப் ஆஃப் பாஸ்தா லைக் நூடுல்ஸ் கூடமே நீங்கள் பண்ணலாம். ஸோ டோன்றது ஒன்று தான். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் ஆர் ஏதாச்சும் வச்சு நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இட்டாலியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இட்லி தோசை எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரியான சில டிஷ்ஷஸ்லாம் இருக்கும் இல்லையா, லைக் பீட்ஸா, அப்புறம் பாஸ்தாஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் பாஸ்தாஸ். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பாஸ்தா தான், பட் வந்து இதில் கொஞ்சம் ஃபில்லிங் இருக்கும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங்ஸ் இருக்கும். ஈவன் வந்து உங்களுக்கு மீட் கூடமே வைப்பாங்க. பட் நம்ம இன்றைக்கி வந்து இண்டியனைஸ்டு வெர்ஷன், பட் க்ளோஸ் டு அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு வந்துடும். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ராவியோலி பாஸ்தா ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராட்சுன்றதுனால நம்ம டோ பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபில்லிங் பண்ணுறது, அப்புறம் இதை எப்படி ராவியோலி ஷேப்பில் டூல்ஸ் இல்லாமல் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாகவே பார்க்க போகிறோம். இப்போ இதை வந்து கை வச்சு நல்லா நீட் பண்ணிக்கோங்க. அப்படியே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஆகணும். ரொம்ப வந்து டோ சப்பாத்தி சாஃப்ட்னஸில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அதே மாதிரி வெறும் எக்கு வச்சு தான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் நீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல, வெறும் முட்டையில் இருக்க அந்த மாய்ஸ்சர் வச்சு நம்ம இந்த டோவை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு பாக்ஸில் போட்டு இது ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் இதை அப்படியே ரெஸ்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம ராவியோலிக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம். இன்றைக்கி நம்ம வந்து டோல எக் இருக்குது, பட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெஜ் ராவியோலி தான். ஃபில்லிங்க்கு நம்ம மஷ்ரூம் அண்ட் பன்னீர் யூஸ் பண்ண போகிறோம். கடைசியில் கொஞ்சமாக சீஸ் வந்து ஜென்ரலாகவே ராவியோலியில் நிறைய சீஸ் இருக்கும், பட் நம்ம இன்றைக்கி வந்து சீஸ் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு நிறையா வேணும்னாலும் நிறையாவும் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் அப்புறம் ஆனியன் போட்டு அதை வதக்கிக்கலாம். ஒரு பாதி வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம். ஸோ இந்த மஷ்ரூமில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் வந்து போகணும், அந்த அளவுக்கு குக் பண்ணணும். இப்போ மஷ்ரூம் வந்து சாட்டே ஆகிட்ட பிறகு நம்ம ஸ்பினாச் இருக்குது இல்லையா, பேபி ஸ்பினாச், அது நான் சேர்த்துக்கிறேன். ஸோ கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி ரெசிப்பியில் நீங்கள் கொடுத்துடலாம். நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அதில் கீரை இருக்குது அப்படின்றது. ஸோ குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக இந்த ரெசிபி இப்படியே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். கீரை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும், அதுக்குள்ளே அது குக் ஆகிடும். ஸோ இதை தவிர்த்து நிறைய ராவியோலி ஃபில்லிங் இருக்குது. சிக்கன் போடலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது மீட் சேர்க்குறீங்க அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் ஸ்பினாச் அண்ட் சீஸ் போட்டும் பண்ணலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். இப்போ நம்ம இந்த ஃபில்லிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் நம்மளோட இட்டாலியன் சீசனிங் ஒரு ஆரிகேனோ இருக்குல்ல, அது நீங்கள் சேர்த்துக்கலாம். இது போட்டு சாட்டே பண்ணிவிட்டு நம்மளுக்கு இதை ஆற வச்சுடுவோம். ஸோ இதை வந்து நம்ம இப்படியே நம்ம ஃபில் பண்ண போகிறதில்ல, இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக பல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சாப்பரில் போட்டு ஒரு லைட் சாப் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்க போகிறோம். பட் நான் இன்றைக்கி வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் நான் பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து யூஸ்வலாக வந்து இதில் சீஸ் சேர்ப்பாங்க.
நம்ம இன்றைக்கி சீஸ்க்கு பதிலாக இந்த ஃபெட்டா சீஸ் அது சேர்ப்பாங்க. அதுக்கு பதிலாக நான் வீட்டில் இருக்கிற பன்னீரே சேர்த்துக்கிறேன். ஸோ டேஸ்ட்டில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக பன்னீரே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மட்டும் ஃபஸ்ட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் பல்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதாவது ஒரு சின்ன பிளாக் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி உதுத்து வச்சுட்டு அதை போட்டுட்டு ஒரு 2 பல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட சாப்பர் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அதை கூட ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டு மின்ஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி செட்டிங்கில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பன்னீர் போட்டோம், நம்ம ஒரு 2 பல்ஸ் கொடுத்துருக்கோம், அதாவது 2 செகண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கலாம். ஸோ சீஸ் வந்து நான் ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் தான் இந்த டிஷ்ஷுக்கு நம்ம சேர்க்குறோம். ஏன்னா அது கொஞ்சம் கிட்ஸுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் நம்ம அந்த உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ மொசரெல்லா சீஸும் போட்டிருக்கோம். இதை போட்டு அப்படியே நம்ம ஸ்பூனை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம பல்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் சீஸ் இன்னுமே நிறையா வேணும்னாலும் நீங்கள் சீஸ் ஜாஸ்தி கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ரவியோலியில் ஃபில் பண்ணணும் இல்லையா? அது நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு ஃபில் பண்ணுறதோட இந்த மாதிரி ஏதாவது ஒரு பைப்பிங் பேக் ஒரு ஜிப்லாக்கில் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணுறது இன்னுமே ஈஸியாக இருக்கும், மெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், உங்களுக்கு வேஸ்டேஜும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. நம்மளோட இந்த பாஸ்தா டோ, ராவியோலி டோ ரெடி ஆகிடுச்சு. இது 1/2 போர்ஷன் எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா திரும்ப ஒரு நீட் பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ணிட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு தின்னாக பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வீட் ஃப்ளார். ஸோ அதனால் வந்து வீட் ஃப்ளாருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், மைதாவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் வீட் ஃப்ளாரோட ராவியோலி டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இல்லை எனக்கு மைதா தான் வேணும், இல்லை அன்ரிஃபைன்ட் ஃப்ளார் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஷீட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதே ஷீட்டு தான் வச்சு நீங்கள் நான் சொன்ன மாதிரி எந்த டைப் ஆஃப் பாஸ்தாஸ் அந்த கட்டர்ஸ்லாம் வச்சு நீங்கள் கட் பண்ணி பாஸ்தாவும் பண்ணலாம். நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அது கூடவே தாராளமாக பண்ணலாம். நான் நூடுல்ஸுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்ம யூஸ்வலாக கடையில் வாங்கி வேக வச்சு காய்கறிலாம் போட்டு செய்கிறோம் இல்லையா, அந்த நூடுல்ஸ்க்கு பக்கத்தில் கூட வராது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதையும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ரோல் பண்ணுறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தின்னாக பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் தின்னாக பண்ண உங்களோட ராவியோலி வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் பவுன்ஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிடும் போதும். ஸோ இந்த ராவியோலிக்குனே சில டூல்ஸ் இருக்குது, லைக் அந்த ஃபில் பண்ணுறதுக்குன்ற மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி எதுவும் அதெல்லாம் யூஸ் பண்ணல. நம்ம வீட்டிலே எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றது தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஷீட்ஸாக நீங்கள் அந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டில் ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு ஷீட்டை வச்சு மூட போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டர் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். அது எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மலான ஃபோர்க்கு கூட ஷேப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 2 ஷீட்டாக யூனிஃபார்ம் ஷீட்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் 2 ஷீட்ஸ் நான் ஃபஸ்ட்டு ரோல் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 பாஸ்தா ஷீட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ராவியோலி ஷேப்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக் ஒயிட்டு ஒரு எக் வாஷ் கொடுத்துருவோம். ஒரு லேயர் மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு அது சீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லேயரில் எக் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கிற இந்த ஃபில்லிங் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கேப் விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு ஷீட் போட்டு இந்த மாதிரி ஒரு நடுவில் இந்த ஒரு இண்டென்ட் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாமே சீல் ஆகிக்கும், எதுவும் வந்து லீக் ஆகாது நம்ம தண்ணியில் வேக போடும் போது. பட் வந்து எல்லா சைடும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சீல் ஆகிருக்கான்றதை நீங்கள் அப்படியே தொட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு தான் வந்து ஒரு டூல் இருக்குது இந்த மாதிரி ஷேப் வர்றதுக்கே. பட் நம்ம வந்து இன்றைக்கி வெறும் கையில் தான் பண்ணியிருக்கோம். அந்த கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
வேவியான கட்ஸ் இருக்கும். ஸோ என்கிட்ட இந்த இது இருந்துச்சு. இது மேபி நம்மளோட கொல்கட்டை பண்ணுறதுன்னு நினைக்கிறேன், அந்த ஷேப் வரதுக்கு. ஸோ அது நம்ம ராவியோலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக இதுதான் கட்டிங் இது. இப்போ இந்த கார்னர்ஸை கட் பண்ணிவிட்டு நம்ம நடுவில் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம கடையிலலாம் கிடைக்கிற மாதிரியான ஷேப்பில் வந்துடும். ஸோ கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா இந்த ரெசிபியுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஏன்னா ஃபில்லிங்க்கும் பெருசாக வேலை கிடையாது. உங்களுக்கு வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதோட கொஞ்சம் சீஸ் ஒரு பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஃபில்லிங்குமே ஈஸியாக ரெடி ஆகிடும். இந்த டோவுமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே ஈஸி. ஸோ இது வந்து எல்லாமே ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட் இருந்தால யூஸ்வலாக இந்த ராவியோலி வந்து வேக வச்சு டைம் ஆகும். பட் இது வந்து ஃப்ரெஷ் இல்லையா, ஸோ ஜஸ்ட் 5 minutes மட்டும் சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்தாலே போதும். இது வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ இதே மாதிரி எல்லா ராவியோலியும் ஷேப் பண்ணி கட் பண்ணி வச்சுடுங்க. ஸோ நான் இன்றைக்கி காமிக்கிற இந்த குவான்டிட்டி வந்து தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். ஒரு ஸ்மால் பிளேட்டு அப்படின்னா 3 பேர் கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ராவியோலி வந்து நம்ம கடையிலேயே சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு 6 to 8 பீசஸ் தான் வைப்பாங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு அது சாப்பிட முடியும். இதுவும் அது மாதிரி தான். ஸோ இப்போ தண்ணி வந்து நல்லா ஒரு பாயில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராவியோலி இதை போட்டு ஒரு ரோலிங் பாயிலில் ஒரு 5 minutes வச்சோன்னா இது வந்து வெந்துடும். ஸோ போட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே மேலே வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களோட ராவியோலிலாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு கரெக்டாக ஒரு 5 minutes ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். ஸோ நான் வந்து ஒரு 2-3 பேட்சாக பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு 5 போட்டு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பாட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மொத்தமாகவே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற ராவியோலி அப்படியே இந்த மாதிரி ஆயிலில் போட்டு ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி கூட பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சாஸோடு சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஆர் சம் ஆயில், அதாவது ஃப்ளேவர் இல்லாத ஆயில், அதில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு தான் நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதனால் எல்லா ஸ்டேஜ்லையுமே நம்ம சேர்த்துருக்கோம் எக்ஸப்ட் நீடிங் த டோ தவிர்த்து. இப்போ வந்து ஆனியனும் சேர்த்துருக்கோம். அடுத்து இது வந்து பிஸா சாஸு நம்ம வீட்டிலே செஞ்சது தான், இதில் வேறு ஒன்றும் கிடையாது. அகெயின் அதுலேயும் கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங், காரத்துக்கு நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் சேர்த்து செஞ்சு கொதிக்க வச்சுருந்தேன். அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே இதில் இருக்கிறதுனால தக்காளி மட்டும் அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்து அது நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட வேண்டியதை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சாஸ்லேயுமே கொஞ்சம் கீரை சேர்க்குறேன். பேபி ஸ்பினாச் தான், அதுவும் போட்டு லைட்டாக இது வதங்கட்டும், ஒரு 2 minutes வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த சாஸ்க்கு வேண்டிய அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே டோ அண்ட் ஃபில்லிங்கில் சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 teaspoon மிளகாய்த்தூள், 1/2 teaspoon பிஸா சீசனிங் ஒரு ஆரிகேனோ, இதை போட்டு ஒரு 1 minute வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற இந்த ராவியோலியை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராகவே சாப்பிட்றோன்னா இது வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ் கிடையாது. பட் இப்போ நம்ம செய்கிற இந்த ப்ரொசீஜரில் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கூட சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம கம்மி சீஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த மேலே யூஸ் பண்ணியிருக்கிற இந்த டோவுமே கோதுமை மாவுன்றதுனால ஹெல்தி தான். உங்கள் கிட்ஸ் கேட்குறாங்கன்னா தாராளமாக இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்றோம் அப்படின்னா மெயினாக இந்த சாஸ்க்கு வந்து க்ரீம் சேர்ப்பாங்க. நம்ம இன்றைக்கி க்ரீம் சேர்க்கல, ஜஸ்ட்டு பால், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் திக்கான பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பால் நம்ம சேர்த்து அந்த திக்னஸ் ஆர் ரிச்னஸ் வந்து நம்ம ஈஸியாக கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ கம்பல்சரி க்ரீம் இருந்தால் தான் நம்ம டேஸ்ட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஸோ பால் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பால் போட்டுட்டோம் நம்ம இந்த ராவியோலி போடும்போது இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு அந்த ராவியோலி சாஃப்டாகும், நல்லா ஊறி அந்த சாஸோட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பால்லாம் நல்லா திக்கன் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே சீஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஓகே. இந்த ராவியோலி டேஸ்ட் வந்து ரொம்ப அமேசிங்காகவே இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.